அஸ்ஸலாமு அலைக்கும். அரிசி ஃபிர்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? 2 ஸ்பூன் பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அது கூடவே 10 முந்திரியும் சேர்த்துக்கோங்க. 10 பாதாம் பருப்பையும் தனியாக ஊற வச்சுக்கலாம். இப்போ இது கூட ஒரு அக்ரூட்டும் வால்நட்டும் தட்டி ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறினதுக்கப்புறம் பாதாமை தோலை உரிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஊறி இருக்கிற அரிசி முந்திரி எல்லாத்தையுமே சேர்த்து கொரப்பாக ரவை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம புதுசாக ஒரு ட்ரைப்ளை கடை வாங்கியிருக்கோம் இல்லையா, அது முதல்ல ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலான்னு அதை தான் பிஸ்மில்லா சொல்லி அடுப்பில் வச்சாச்சு. இப்போ அதில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. பால் நல்லா திக்காக காஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அரிசி பாதாம் முந்திரிலாம் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை தூக்கலாக போடுங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூடவே ஒரு பிஞ்சு உப்பு, ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்தால் சேர்த்துக்கோங்க, என்கிட்ட குங்குமப்பூ கிடையாது. இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதித்து திக்காக ஃபிர்னி வந்ததுக்கப்புறம் மேலே பாதாம் முந்திரி தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான அரிசி ஃபிர்னி ரெடி ஆகிடும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.